திட்டினவுடனே நினச்சா நீங்கள் வேலை செய்யணும், சோறு உழைப்போம், என்னை இப்படிலாம் பேசினா எடுத்தான்னு சொன்னால் அன்றைக்கி இருக்கிற வேலையும் கெடும், சரியாக வேலை செய்ய முடியாது. அதே சமயத்தில் வீட்டில் ஏதாவது ஒன்று சொன்னால் வீட்டில் சண்டைக்கு போவோம், ஏதாவது சொன்னால் நண்பன் இடத்துல பகைச்சிக்கிடுவோம். இப்போ சிநேகிதர்களுக்குள்ளே ரொம்ப பழகுவாங்க. அந்த பழகி நண்பராக இருக்க போகும்போது வீட்லேயோ அல்லது வேறு இடத்துல வெறுப்பாக இருந்துச்சுன்னா நீ தமாஷா சொன்னோன்னு 2 பேருக்கும் உண்மையிலே நிஜமான சண்டை கடுமையாகி சந்தோஷமாக இருக்கும் ஒன்றும் இருக்காது. அதுக்கு அடுத்தாப்படி இந்த சங்கடமாக இருக்கும்போது என்னடா நீ கிண்டலாக பண்ணி இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் செய்திருப்பான். இந்த உணர்வு நல்லவன் மேலே அனுப்பிச்சு உதவி செய்யணும், உடனே உன்னோட சண்டை வந்துடும். பார்க்கலாங்க, இந்த தமாஷா விளையாடுறவங்களுடைய கதிகள் கடைசியில் பெரும் எதிரியாக மாறிடுவாங்க. அந்த தமாசு விளையாட்டு என்றைக்குமே வைக்கக்கூடாது. அன்புடன் அரவணைத்து என்றைக்குமே ஒருத்தர் கிண்டல் பண்ணுறதோ கேலி பண்ணுறதோ கூடாது. ஒரு அர்த்தத்துடன் நாம் இந்த மாதிரி செய்தால் இந்த மாதிரி இருக்கும், இதனால் நாம் இந்த மாதிரி வந்திருக்குன்னு சொன்னோம்னா இதை மாற்றி அமைக்கலாம். ஸோ அதனால் எப்பயுமே நம்ம தியான வழி அன்பர்கள் ஒருத்தரை கேலி பண்ணுறதோ கிண்டல் பண்ணுறதோ ஒரு தமாசுக்கு அவன் சிரிக்க வைக்கிறதோ இந்த மாதிரி செய்து நம்ம அந்த வழிக்கு போகக்கூடாது. ஏன்னா அது இன்றைக்கி அது விளைவுகள் என்ன செய்யும், இதே உணர்வுகள் மற்றவர்கள் பேச போகும்போது பெரும் எதிரியாக மாறிடும். இதே உணர்வு நமக்குள் சிந்திக்கும் தன்மை இழக்க செய்யும். யாராவது வேதனையோடு இருப்பான், அப்போ அந்த எண்ணத்தில் என்ன செய்து அந்த வேதனையோடு இருக்க போகும்போது சிந்திக்க தேவை நான் கிண்டல் பண்ணுவோம், அப்போ உடனே நமக்குள் சீரிப்பாய்வான். இப்படி நம்மளை அறியாமலேயே நம் உணர்வு நமக்குள் எதிரியாக மாற்றி கடும் பகைமை உண்டாக்கி சிந்தனை குறைய செய்து அவசர உணர்வு வளர்க்க செய்து இந்த உடல்லே கடுமையான நோயாகி உடல் விட்டு போய் சொல்லிடும். இப்போ இந்த மாதிரி நேரத்தில் அது வளராது தடுக்கணும் இல்லை. இதுதான் இந்த துரு நட்சத்திரத்தை உணர்வு உங்கள்கிட்ட பதிவு செய்து எந்த நிமிஷத்துலையும் இந்த ஆயத்தை கைப்பிடிச்சுக்கணும். இப்போ நம்ம சண்டை போடுறவங்களோ வெறுப்படைகிறவங்களோ இது மாதிரி இருந்தால் நீங்கள் எண்ணும்போது அந்த சக்தி பரீட்சைக்கு தான் ஆழமாக உபதேசித்து உங்களை அந்த துரு நட்சத்திரத்தை இணைக்க செய்து ஊழலை பதிவு செய்யும். விஞ்ஞான அறிவில் என்ன செய்கிறாங்க, டிவி ரேடியோக்களை ஒளிபரப்பு பண்ணுறாங்க, எந்த அலைவரிசையில் வைக்கிறாங்களோ அதை அந்த அலைவரிசையில் எடுத்து இங்கே நம்ம வீட்டில் உட்காந்து கேட்குறோம் பார்க்குறோம். அதே மாதிரி நீங்கள் கோபமாக இருக்கக்கூடிய நிலைகள் எடுத்தோம்னா நீங்கள் நல்லா உட்காந்துருக்கீங்க அமைதியாக. இந்த கோபமாக இருக்கிறோன்னா இந்த மாதிரி சொன்னால் நம்ம சோர்வடைஞ்சு வீட்டில் இருந்த தொழிலையோ எதுலையா ஒரு செயல்படுத்த முடியாத நிலை ஏற்படும் போது நாம் சோர்வடைகிறோம். சோர்வடைய போகும்போது என்ன செய்யும், இந்த காரம் உணர்ச்சிகள் முன் வந்த உடனே நம்ம இப்படியெல்லாம் இளைஞப்பனா நம்ம எண்ணம் வரும். அவன் எங்கேயோ இருப்பான், அதை எண்ணும்போது நம்ம பல்ல பார்க்கணும் கடுகடுன்னு வந்துடும். இதே மாதிரி உணர்வு சோர்வடைஞ்ச நேரத்தில் தியானத்தில் உட்காந்து நீங்கள் இதை எடுக்க முடியாது, நீங்கள் அவன் எண்ணம் தான் வரும். நான் தியானத்தில் உட்காந்து எனக்கு வரவே மாட்டேன்னு சொல்லுவேன். காரணம் இந்த உணர்வு நம்ம இயக்குது. இந்த நேரத்தில் அவனை என்ன செய்யும், எங்கே இருந்தாலும் அவன் உணர்வு வந்து நம்ம காட்சி நிழற்பட மாதிரி தெரியும், அவன் நினைவு வரும். அப்போ அந்த உணர்வு நிழற்பட மாதிரி தெரியும். இப்போ டிவி அலைகளில் என்ன செய்கிறாங்க, எந்த அலைவரிசையில் வைக்கிறோமோ இந்த படம் தெரியும். அப்போ அந்த உணர்ச்சியின் தன்மை நமக்குள் என்ன வரும், ரெக்கார்டுகளில் இதை என்ன செய்யும், ரேடியோக்களில் அந்த ஒலி அலைகளை பரப்புது, இது நமக்குள் என்ன செய்யும், அந்த உணர்ச்சிகள் நமக்குள் வந்துடும். ஆனால் பட காட்சிகள் இதை தெரியும். இதே மாதிரி இப்போ நாம் உங்களுக்குள்ள அந்த அருண் சக்தி இங்கே இருக்குது, நீங்கள் நினச்ச உடனே அதை எடுத்து இதை மாற்ற முடியும். அந்த மாற்றுறதுக்கு உண்டான சக்தியை தான் துருவ நட்சத்திர உணர்வு உங்களுக்கு பதிவு செய்யணும். ஏன்னா இது நம்ம குருநாதர் அவர் வழியில் அவர் எடுத்தார், அவர் எண்ணி எடுக்கும்போது அந்த அருளை நாம் பெற முடிஞ்சது. அதே சமயத்தில் நம்ம குரு வழியில் அவர் இந்த ஒளியின் சரீரமாக இருக்கிறார், அதன் உணர்வு எழுத்த நிச்சயம் நீங்கள் ஆயுள் மெம்பராக சேர்றீங்க. இதில் தீமைகளை நீக்கக்கூடிய ஆயுள் மெம்பராக சேர்றீங்களே தவிர தீமைகளை வளர்த்துக்கொள்ள ஆயுள் மெம்பரில்